பராபரனே இப்போ வாரும் எம்மத்தீரே வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா சொல்லுங்க எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா வானபராபரனே அல்லேலூயா பராபரனே பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே பரிசுத்தம் நீயும் ஐயா ஆதமே கூடும் பாவையர் எனக்கு பரிசுத்தம் நீயும் ஐயா வாக்கு மாறா தேவா வாரும் வல்லமையால் நிரப்ப சொல்லுங்க வாக்கு மாறா தேவா வாரும் வல்லமையால் நிரப்ப வானபராபரனே ஓ glory Lord வானபராபரனே தீலே கிருபாசனபதியே கிருபையில் நின்றிடவே கிருபாசனபதியே கிருபையில் நின்றிடவே கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கிருபையில் நிலைத்திடவே கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கிருபையில் நிலைத்திடவே நின் சக்தியோடு பக்தியில் நாமும் பூரணமாகிடவே நின் சக்தியோடு பக்தியில் நாமும் பூரணமாகிடவே வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே வானபராபரனே தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க தாய் என்னை மறந்தாலும் நீர் மறவாதிருக்க ஆவியினால் என் உள்ளமதீனில் அக்கினி பற்றிடவே ஆவியினால் என் உள்ளமதீனில் அக்கினி பற்றிடவே யெகோவாவே எங்கள் ராஜா எழுந்து வாருமையா யெகோவாவே எங்கள் ராஜா எழுந்து வாருமையா வானபராபரனே ஆமென் வானபராபரனே
என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, ஆவியினால் என் உள்ளமதீனில் அக்கினி பற்றிடவே, யெகோவாவே எங்கள் ராஜா எழுந்து வாருமையா. வாங்கப்பா பரலோக தகப்பனே, எழுந்தள்ளி வாங்க, எழுந்தள்ளுங்கப்பா. அப்பா அப்பா, ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரபலா துனிமி ஷமா மஹாரபுர மஹந்தரதி கபாலமா ரேபலோ தனிமி ஷபரதர் பிஹமதர் பிஹா ரஹலா தின மஹமத் புரபரதியா கரவாதியா. ஓ ரபா பாபா பாபா, தேவ பிரசன்னம் மேல இறங்குது பாருங்க. தேவனுடைய மகிமை இறங்குது இறங்குது பிள்ளைகளே. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, தாய் என்னை மறந்தாலும் ஆவியினால் என் உள்ளமதீனில் அக்கினி பற்றிடவே, ஆவியினால் என் உள்ளமதீனில் அக்கினி பற்றிடவே, யெகோவாவே எங்கள் ராஜா எழுந்து வாருமையா. சொல்லுங்க, யெகோவாவே ஷபர துரபர தியரபர தரபரமா திவாலதததபபபா. ஆமென். ஆனபரபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே, பராபரனே. சொல்லுங்க சொல்லுங்க, அவரை பார்த்து, அவர் வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். பராபரனே நந்தி ஆவியானவரே பராபரனே, ஆவியினால் உள்ளமதீனில் அக்கினி பற்றிடவே, ஆவியினால் என் உள்ளமதீனில் அக்கினி பற்றிடவே, யெகோவாவே எங்கள் ராஜா எழுந்து வாருமையா. யெகோவாவே எங்கள் ராஜா எழுந்து வாருமையா. வானபராபரனே. ஆமென். அமதரா சிகதரா தமன தரகந்தரதரபா. ஜீசஸ். ஆமென். ஆமென். இந்த பிரசன்னத்தினால நாங்கள் வாழ்ந்திருக்க இறங்கி வாருமப்பா. வானபராபரனே சபதததபதபதபி ஹரபரபரமா உரபபபபபபபா உரக்கபல தியாரபரபரமா சபரதரபியா இவா தீரமா தீரபலபௌதரபியானமா. தேவ பிரசன்னம் இறங்குதுக்கு மேல, தேவனுடைய வல்லமை இறங்குதுக்கு மேல, தேவ கரம் இறங்குதுக்கு மேல, அப்பாவின் கரம் இறங்கு. நேசரே வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே,
ஆராதனை கலந்து கொள்வேன், நான் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனை கலந்து கொள்வேன், நான் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி நடனமாடி மகிழ்வேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? சத்தமா சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. செய்வார். அல்லேலூயா. இந்த 6வது குறிப்பில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும். தேவன் என்னோடு கூட இருந்து இந்த வருஷத்துல பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். உன்னோடு இருந்து உன்னோடு இருந்து உன்னோடு இருந்து உன்னோடு இருந்து இந்த வருஷத்தை கர்த்தர் உடன்படிக்கையோடு ஆரம்பிக்கிறார். உடன்படிக்கையோடு ஆரம்பிக்கிறார். உன் கூட இருந்து பயங்கரமான காரியங்கள் கர்த்தர் நடத்த போகிறார். நடத்த போகிறார் மகளே, நடத்த போகிறார். அது நடக்கும். உன் கூட இருக்கிற ஆண்டவர் பயங்கரமான தேவன், பயங்கரமான தேவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 28:17, எபிரேயர் 12:21. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல், தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது வானத்தின் வாசல் என்று சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஒரு சொப்பனத்தை கண்ட பொழுது அந்த இடம் எப்படி இருந்ததா? பயங்கரமாய் இருந்தது. தேவன் பயங்கரமானவர். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் வாசிங்க. சொல்றார், படிங்க. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீனாய் மலையில கர்த்தர் இறங்கின பொழுது தேவனுடைய அக்கினி இறங்கிற்று, தேவனுடைய மேகம் இறங்கிற்று. கர்த்தர் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். இதுவரையில கேட்டிராத ஒரு சத்தம், இதுவரையில நடக்காத ஒரு காரியம் அந்த மலையில நடந்தபடியினால மோசே பயந்து நடுங்கினான். பயந்து நடுங்கினான். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் இதே காரியத்தை சொல்லுகிறது. உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும், தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும், மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே? வல்லமையும் பயங்கரமான தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்தது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அங்க சொல்லப்படு, படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. மகா பயங்கரமாய் இருந்தது. விவரிக்க முடியாத பயங்கரம்.
the God of terror, பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன். அவருடைய பயங்கரத்திற்கு முன்னால யாரும் நிற்க முடியாது. சொல்ல மாட்டீங்களா? யாரும் நிற்க முடியாது. அத்தனை பயங்கரம் உள்ளவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நெகேமியா 1:5, நெகேமியா 4:14, நெகேமியா 9:32. இந்த 3 வசனங்களும் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. படிங்க பார்க்கலாம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. 4:14 வாசிங்க. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று நெகேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9:32 வாசிமா. இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவனாக எங்கள் தேவனே. மகா பயங்கரமான தேவனே, நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் மாத்திரம்தான் 24 மணி நேரம் மழை பெஞ்சுது. காத்தடிக்கல, இடி இடிக்கல, மின்னல் வரல. 24 மணி நேரம் மழை வைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன அசைவு கூட வரல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை செய்தது யாரு? வல்லமையும் பயங்கரமான தேவன் செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வதற்காக தான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவரை சாதாரண ஆண்டவரா நினைக்க முடியாது, சாதாரண ஒரு தேவனா நினைக்க முடியாது, அல்லது ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வங்களை போல பயங்காட்டுற தெய்வனா இல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மகத்துவத்தில் பயங்கரமானவர், அவர் மகிமையில பயங்கரமானவர். Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய மகிமையோ மகத்துவத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அத்தனை பயங்கரமான தேவன் அவர். அவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் தான் அந்த வசனம் பார்த்து சொல்றாரு, உன் கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானதாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அது எப்படிப்பட்டதாக இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா உன் கூட இருக்கிற ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார், செய்து முடிக்க போகிறார். ஒருவேளை உங்க எதிராளிக்கு விரோதமா கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்யலாம், அல்லது உன் குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உனக்கு தேவ பிள்ளையில அதுல ஒரு பயங்கரமான காரியங்களை செய்யலாம், அல்லது வியாதிப்பட்டு நீ சரித்திர சுகவீனமாக இருந்தா அந்த வியாதிக்காக கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்யலாம். தேவனுடைய பிள்ளைகளை, உன் வேலை ஸ்தலத்துல பிரச்சனையோடு நீ இருந்தா தேவ பிள்ளை அந்த இடத்துல ஒரு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்யலாம். ஆனால் இந்த வருஷத்துல பயங்கரமான காரியம் நடந்தே தீரும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சொன்னதை செய்து முடிக்கிற வரையில அவர் உங்களை கைவிட போவது இல்லை. அவர் கரம் பயங்கர பராக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் என்ன செய்ய போறார்ன்றத ஒரு முனையமான குறிப்பு மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் வசனம். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். கவனிக்கிறீங்களா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாக இந்த வருஷத்துல கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அவங்க விழுந்துட போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இடறி விழ போறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க இடறி விழுந்து விழ போறாங்க. அவங்கள தூக்குவார் இல்லாம படுத்து கிடக்க போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க துன்பப்படுத்தினவர்களுக்கு அவர் துன்பத்தையே பங்காய் கொடுக்க போகிறார். துன்பத்தையே பங்காய் நடத்த போகிறார். துன்பத்தை அவர்களுக்கு ஈவாய் கொடுக்க போகிறார். அந்த நாள் அவர்கள் இடறி விட போகிறார்கள். உங்களை மேற்கொள்ள நினைச்சு அவங்க மேற்கொள்ளாமல் போவார்கள். இந்த வருஷத்துல பயங்கரமானவர்களோடு இருக்கிறார். பயங்கரமானவர்களோடு இருக்கிறார். பயங்கரமானவர்களோடு இருக்கிறார். உன்னை பயமுறுத்துறவங்க உன்னை கண்டு பயப்பட போறாங்க. உன் ஆண்டவரை கண்டு பயப்பட போறாங்க. உன் தேவனை கண்டு பயப்பட போறாங்க. உன் ஆண்டவருடைய வல்லமை கண்டு பயப்பட போறாங்க. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை அது நசுக்கி போடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்துல உனக்காக கர்த்தர் எதிரிகளுக்கு மத்தியில உன் சத்துருகளுக்கு மத்தியில பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். எதிரி நடுங்க போகிறான். பிசாசு நடுங்க போகிறான். பிசாசின் கூட்டங்கள் நடுங்க போகிறது. உன்னை துன்பப்படுத்தின யாவரும் வெட்கப்பட்டு கலங்கி நிற்பார்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. உனக்கு நேராய் வருகிறது. உனக்கு நேராய் வருகிறது. நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. ஓ, போன வருஷம் உன்னை துன்பப்படுத்தினவர்கள் இந்த வருஷத்துல ஓடி போவார்கள். இல்பொருளாய் மாறுவார்கள். அவர்கள் காணப்படாமல் போவார்கள். இது தேவனால் உண்டாகிய வார்த்தை உனக்காக. என் ஊழியக்காரன் சுதந்திரமாக இருக்கிறது. எத்தனை பேர் உன்னை பயமுறுத்திருப்பாங்க, உன்னை துன்பப்படுத்திருப்பாங்க, நீ அழுதுருப்ப. இந்த அழுகை கூட பார்த்துருக்க, இரக்கம் பாராட்டி இருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் பயங்கரமான தேவன் உன் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வதை சத்துருக்கள் காண்பார்கள். உன் எதிரிகள் காண்பார்கள். உன்னை துன்பப்படுத்தினவர்கள் யாவருக்கு முன்பாக கர்த்தர் இந்த பயங்கரமான காரியங்களை நடப்பிப்பார். போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. எமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவனாவி நம்மில் இல்லையா? ஜீவ தேவ சேனை அல்லவா? எஸ், விசுவாசத்தால் பாடுவாங்க. ஒரு பக்கத்தல கத்தினி மிஷதரமோ ஏகோ வானசி ஏகோ வானசி. சொல்லுங்க ஆமென். ஏகோ வானசி செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. சொல்லுங்க, தரத்திடாமல் தாங்கியே சத்திய ஆவி கர்த்தரேசு நிற்கிறார். கர்த்தர் அல்ல யுத்த வீரரே. ஓ glory, கர்த்தர் அல்ல யுத்த வீரரே. 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 ஏகோ வாடிசி ஏகோ வாடிசி ஏகோ வாடிசி
சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது ஆவியான ஓடி வந்து உங்க மேல கொடி ஏற்றுவார், கொடி ஏற்றுவார், கொடி ஏற்றுவார், ஜெய கொடி ஏற்றுவார். உன்னை துன்பப்படுத்தினவர்கள் இடருண்டு விழுவார்கள். உன்னை மேற்கொள்ளாததனாலே அவர் இடறி போவார்கள். இது சத்தியம், இது சத்தியம், இது தேவனுடைய சத்தியம். உனக்காக சொல்லப்படுகிறது, உனக்காக சொல்லப்படுகிறது. நீ துன்பப்படுத்தப்பட்ட ஆட்கள் மத்தியில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை துன்பப்படுத்தினவர்கள் உன் வழியில குறுக்கிட மாட்டாங்க, குறுக்கிட மாட்டாங்க, குறுக்கிட மாட்டாங்க. உங்க வழிக்கு வர மாட்டாங்க, உங்க காரியத்துக்கு வர மாட்டாங்க. கர்த்தர் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கிறது, பயங்கரமா இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் தேவன் அவர்களோடு கூட இருந்து எங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார், எங்களுக்கு விரோதமா யுத்தத்தை நினைக்கிறாரு. நாங்க அவங்க கூட சண்டை போட முடியாது, நாங்க அவங்களை எதிர்த்து நிற்க முடியாது, நம்ம பேசாம போயிடுவோம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கூட நான் இருப்பேன். கர்த்தருடைய செய்கையை உன்னோடு இருக்கிறவர்கள் காண்பார்கள். உன் கூட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என் கையை உன் கையோட பிடிச்சிருக்கிற. உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் இடருண்டு போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள். அவர் இல்பொருளாய் மாறுவார்கள். உன்னை பயமுறுத்தின துன்பப்படுத்தின அத்தனை பேரையும் கர்த்தர் இந்த வருஷத்துல நியாயம் விசாரிக்க போகிறார், நியாயம் விசாரிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தன் காரியத்தை நிறைவேற்றி முடிக்க போகிறார், நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆத்துமாவே, நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, கலங்கி போய் வந்திருக்கிறாயோ, அடுத்த நிமிஷத்துக்கு நான் என்ன செய்வேன், அடுத்த நாளுக்கு நான் என்ன செய்வேன், என் எதிராளி என்ன வந்து பல பிரச்சனைக்கு நடத்துவானே என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவனுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானதா இருக்கும், பயங்கரமானதா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீ அவருக்காக கலங்கவும் பயப்படவும் வேண்டாம், நீ அவருக்கு கடங்கவும் பயப்படவும் வேண்டாம். உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல 17 உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவர் அல்ல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார், அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அவர் யாருக்கு? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவனும் விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு காட்டுகிறவருமாய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் ஒரு பயங்கரமான தேவன் ஆயிற்று, பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் ஆயிற்று என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கரமானவர் தான், மகத்துவமல்லவர் தான், ஆனால் அதே நேரத்தில் அன்புள்ளவருமாய் இருக்கிறார், உன்னை நேசிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்றவனுக்கு துணையாளராக இருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திக்கற்றவனுக்கு துணையாளராக இருக்கிறார், திக்கற்றவனுக்கு தேற்றரவாளராக இருக்கிறார், திக்கற்ற உன்னோடு கூட அவர் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன்னை விசாரித்து உனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார், உன்னை விசாரித்து உனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார்மா. யார் என்னை விசாரிக்கலையே, யார் எனக்கு உதவி செய்யலையே, யார் என் பட்சத்தில் இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அவர் திக்கற்றவளுக்கு தேவன், விதவைகளுக்கு தேவன், அந்நியனுக்கு தேவன், பரதேசிக்கு தேவன், கைவிடப்பட்டவருக்கு தேவன், தள்ளப்பட்டவர்களுக்கு தேவன், ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தேவன். அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் இருந்தாலும் உண்மையில் அவர் அன்பு கூறுகிறார். உண்மையில் அன்பா இருக்கிறார்மா, உண்மையில் அன்பா இருக்கிறார் மகளே, உண்மையில் அன்பா இருக்கிறார் சிஸ்டர், உண்மையில் அன்பா இருக்கார் பிரதர். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை
நீ பார்க்க போறதில்ல, நீ பார்க்க போறதில்ல, நீ பார்க்க போறதில்ல. ரக் அதீனம சபதர் பிஹந்தரபா ரிபா பாபா பாபா. Thank you Holy Ghost, thank you Jesus. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. படிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 35:5 வசனம் வாசிக்க கேட்கலாம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தில், ஏத்தின் புத்திரர் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது அந்த தேவ பிள்ளைகளை ஏத்தின் புத்திரனாகி அந்த யாக்கோபின் மகளை கற்பழித்தார். அதனால் லேவியும் சிமியோனும் சேர்ந்து அவர்களை கொன்று போட்டார்கள். யாக்கோப்பு மிகவும் பயந்தபடினால அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்களப்பா, என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்களே, அவங்க எல்லாரும் ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்காங்க, அவங்க வந்து நம்ம கொண்டு போடுவார்களே என்று சொல்லி உன் பயந்திருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கும் தேவனாலே பயங்கரம் உண்டானதுனால அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடரவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனால் பயங்கரம் உண்டான பொழுது ஒரு சத்துருவும் அவளை பின்தொடர ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கே பயம் உண்டாயிடுச்சு, அவங்களுக்கே பயம் வந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும் தேவனுடைய பயங்கரம் அவர்கள் நடுவிலே உண்டாகும். தேவனுடைய பயங்கரம் நடுவிலே உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடந்த ஒரு கருத்தை நான் சொல்றேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபைக்கு விரோதமாக ஒரு சிலர் ஆரம்பத்தில் எழும்பி சபையை இப்படி ஆகிலும் அழிக்க வேண்டும் அல்லது அந்த சபையை ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நினைத்து பல காரியங்களை செய்தார்கள், பல காரியங்களை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், ஒரு வாலிபன், அவன் எப்போ பாரு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் நான் இந்த ஜித்ரி போலீஸ் ஸ்டேஷன் பின்னால் இருக்கிற தெருவில், திருவேங்கட சாமி தெருவில் வந்து கொண்டிருக்கிறேன். அவன் வந்துக்கிட்டு இருக்கிறான் எனக்கு எதிர. வரும்போதே அதே பிள்ளைகளை பாட்டு பாடுறான், கையை தட்டி அல்லேலூயா போறாரு, அல்லேலூயா போறாரு, அல்லேலூயா போறாருன்னு பாட்டு பாடுறான். நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பேசிக்கல. தோத்திரம் 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 சொன்ன தேவனுடைய பிள்ளைகளை சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா போலீஸ்காரர் வந்து அவனை பிடிச்சின்னு போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளை கவனிங்க, பிடிச்சின்னு போயிட்டாங்க. பிடிச்சின்னு போட்டோடனே அவங்க அம்மா வந்து வீட்டான சத்தம் போடுது, அல்லேலூயாக்காரங்க தான் பிடிச்சி கொடுத்துட்டாங்க, அல்லேலூயாக்காரர் தான் பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் போடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரில் வர்ற ஆளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இல்லை நீ, அவனை தொட்டா என் கண்ணை தொட்ட மாதிரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளைய நீ தொட்டுட்ட, என் கண்ணை தொட்ட மாதிரி. என் கண்ணை தொட்ட அவனை நான் சும்மா விட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவங்க சொல்றாங்க வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட்டு வாங்க அவனை. நாங்கள் ஏன் கூட்டினு வரணும்? நாங்களா அல்லேலூயா அல்லேலூயா கத்திருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சார்பாக அல்லேலூயா போட்டுக்கிறான். அதுக்கு ஒரு ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் தேவனால் உண்டான பயங்கரம் எதிரிய சரையிருப்புக்கு கொண்டு போகும், எதிரிய ஜெயிலில் போடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால் அப்படி ஜெபிச்சிடக்கூடாது. நீ ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே அவங்கள ஜெயிலில் போட, ஆண்டவரே அவங்க ஜெயிலில் போட, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, அவர் போடணும். தேவனுடைய பயங்கரம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கூட நான் இருந்து இந்த வருஷத்தில் செய்ய போகிற காரியம் பயங்கரமானதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 1 சாமுவேல்
11:17 வாசிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, படிங்க பார்க்கலாம் இதே காரியத்தை. 11:7 ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதியின் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பயங்கரம் நம்ம ஒரே ஆவியுடையவளா சேர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே குடும்பமா சேர்க்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே கூட்டமா சேர்க்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் கூடி வந்தார்கள். அப்போஸ்தலரை குறித்து பிரதான ஆசாரியருக்கும் தேவப்பிள்ளையில ஆலோசனை சங்கத்தாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத சொல்ல மாட்டீங்களா? அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை அசல்ட்டாக எண்ணி விடாதே, அவன் குட்ட உயருவான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தட்ட வளருவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த கூட்டத்தார், எதிரில் இருக்கிற கூட்டத்தார் என்ன நினைச்சாங்க, இவங்களை கிராட்டா பண்ணா ஊரை விட்டு ஓடுவாங்க, ஆகவே நாம் என்ன செய்யலாம், இது எப்படியாவது கலைக்கலாம்னு சொல்லி நினைச்சாங்க. இன்ஸ்பெக்டர் முன்னால் நான் சொன்னேன், சார் நாங்கள் சின்ன கூட்டம் இல்லை சார், நாங்கள் வளர்ற கூட்டம் சார். ஒரு நாள் இங்கிருந்து நாங்கள் வெளியே போவோம், எங்கள் ஆண்டவர் எங்களை பெருக பண்ணுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனால் உண்டான பயங்கரம் இத்தனை ஜனங்களை குட்டி சேர்த்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மளை குட்டி சேர்க்கலனா யாரும் குட்டி சேர்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையில விவரிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமானதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ள பெரிய நாமமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பேரா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுன்னு சொன்னா இந்த உலகத்தார் தேவ பிள்ளைகளை அவ்வளவுக்கு அவ்வளமா நினைக்கிறான். இயேசுன்னு சொன்னா இந்த உலகத்தார் தேவ பிள்ளைகளை அவ்வளவு தாழ்வா நினைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா என் ஆண்டவருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ள மகத்துவமானது, பயங்கரமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இத்தனை மொத்தமா சேர்த்து சொல்லும் பொழுது அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் சொல்றாரு, என் பேரை சொன்னாலே பூமி நடுங்கும். சொல்ல மாட்டீங்களா? என்ன பாஸ்டர் அப்படி சொல்லிட்டீங்க? பூமி எங்க பாஸ்டர் நடுங்கும்? 114 சங்கீதம் எடுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 114 எடுத்துக்கிட்டீங்களா? 114 சங்கீதத்தில் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 3ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். கடல் கண்டு விலகி ஓடிற்று,
கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குஞ்சுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குஞ்சுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்னப்பா வந்தது? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பயந்திரு. அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன், பராக்கிரமம் செய்கிற தேவன், எதிரிகளை வீழ்த்துகிற தேவன். ஏமேன். வானத்திலும் பூமியிலும் அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன் அவரே. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவரை போல ஒரு தேவன் இல்லை. உபாகமம் 10:21 வாசிக்கிறா சொல்றார், படிக்க பார்க்கலாம். உபாகமம் 10:21 நான் முடிச்சிடறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். அவரே உன் புகழ்ச்சி, படிங்க. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கவனிக்கிறீங்களா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை? அவர் சொல்றாரு அதுக்கு முன்னால, உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சியா இருக்கிறார். உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்கள் எல்லாம் உனக்கு முன்பாக செய்த உன் தேவன் அவரே. இந்த வருஷத்தில் செய்ய போற உன் தேவன் அவரே. இந்த வருஷத்தில் நடத்தி காண்பிக்க போற உன் தேவன் அவரே. ஒர்ரா பாசா ராஷா கத்த நாம ராமஹமா ஒர்ரா பாலா தீனமா ஷபதுரி பிஹானமா. கத்த இந்த வருஷத்தில் உங்க கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அது மறைவாய் அல்ல, வெளியரங்கமாய் இருக்கும். அநேகர் அதை பார்ப்பார்கள். பூமியில கத்தர் செய்ய போறார் பயங்கரமான காரியங்களை. வானத்தில் கத்தர் செய்ய போறாரு, சமுத்திரத்தில் கத்தர் செய்ய போறாரு, பிரஜாதிகளுக்கு மத்தியில் செய்ய போறாரு. அவர் ஜனங்களுக்காக அதை செய்ய போகிறார். கத்தர் என்பதை நிரூபிக்க போகிறார். தான் தேவன் என்பதை நிரூபிக்க போகிறார். தான் வானாதி வானங்களை உண்டாக்கினவர் என்பதை நிரூபிக்க போகிறார். அப்படிப்பட்ட நாள் வருகிறது, நேரம் வருகிறது, காலம் வருகிறது. அன்பு பிள்ளைகளை, தைரியமா ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நடக்கிறத நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, சாட்சி சொல்ல போறீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிற வருஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பயங்கரம் நடந்தே தீரும். யாராலும் தடை பண்ண முடியாது, யாராலும் நிறுத்த முடியாது. அந்த பயங்கரம் நடக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் பார்த்து உங்களை கண்டு பயப்படுவார்கள், உங்களை கண்டு பயப்படுவார்கள். அதான் இன்னைக்கு ஒன்று நல்ல செய்தி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. உன் எதிரியை கண்டு பயப்பட வேண்டாம், உன் விரோதியை கண்டு பயப்பட வேண்டாம், உன் எதிராக இருக்கிற கூட்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம். அவர் சொல்லிட்டாரு, உன் கையை பிடிச்சி நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணிட்டேமா, உன் கூட நான் செய்ய போற அதிசயத்தை எல்லாம் ஜனங்களாம் பார்க்க போறாங்க. உன் கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானதாக இருக்கும். ரக்கதல மஷந்தரியாரா ரிபலா தீனமா குராத்துல மர சதரிபியானமா. ஓ ஹல்லேலூயா. நீங்க போகும்போது இந்த தேவன் உங்களோடு கூட வருகிறார். பயங்கர தேவனோடு கூட வருகிறார். பயங்கர பராக்கிரமசாலியோடு வருகிறார். வல்லமையும் பயங்கரமானோடு கூட வருகிறார். மகத்துவம் பயங்கரமானோடு கூட வருகிறார். உன்னோடு கூட அவர் வந்து உன் காரியங்களை செய்ய போகிறார். தைரியமா போங்க வீட்டுக்கு, தைரியமா போங்க. உங்களுக்கு தெரியாது அவர் வர்றது, ஆனால் மற்றவங்க அதை பார்ப்பாங்க, மற்றவங்க அதை கண்டு பயப்படுவாங்க. தேவனால் பயங்கரம் உண்டாகும். அவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியத்திலும் தேவன் தன் பயங்கரத்தை விளங்க பண்ணுவார். ரக்லா நிக்கநாத்யானமா சதரபினமா ரபோலதன கந்தரா திக்கதானமா ரபபபபபா. இந்த வருஷத்தில் அதை செய்து காட்டுவார், இந்த வருஷத்தில் அதை செய்து முடிப்பார். நீங்கள் அதை பார்க்கும்படியாக, உங்கள் கண்களினாலே காணும்படியாக அந்த பயங்கரங்கள் நடக்கும்.
நன்றி ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் போய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து இந்த வருஷத்தில் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறீர். நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறீர், நம்முடைய குடும்பத்தில் செய்ய போகிறீர், நம்முடைய வேலையில் செய்ய போகிறீர், இவன் இருக்கிற ஏரியாவில் செய்ய போகிறீர், ஊழியத்தில் செய்ய போகிறீர். ஆண்டவரே, எதான காரியத்தில் தேவன் செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதிலெல்லாம் பயங்கரமான காரியங்கள் நடத்த போகிறீர். அதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இது நடத்துவதாக. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவனாவினம் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா? எஸ், விசுவாசத்தோடு பாடுவாங்க. ஒரு பக்கத்தில் அந்த கத்தினி மிஸ்ஸதரமோ ஏகோவானிசி ஏகோவானிசி சொல்லுங்க. ஆமென்.